வணக்கம். வீட்டில் இருந்து ஈஸியாக ஆரி லேர்ன் பண்ணணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். ஒரு ஆரி ஸ்டாண்ட், ஒரு சில்க் த்ரெட் கட்டர் அண்ட் ஒரு நீடில், அயன் நீடில் வாங்கிக்கோங்க. ஜரி த்ரெட்டை லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்குக்கு. ஃபஸ்ட்டு இதை வாங்கிட்டு 1 மீட்டரில் பாப்லின் கிளாத் வாங்கிக்கோங்க, ஒயிட் கலர். அதை 4ஆக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த ரிங்கை, ஆரியோட ஸ்டாண்ட் ரிங்கை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் 2ஆவது ரிங்கை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த ஃபுல் ரிங்கும் உள்ளே போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நல்லா பிடிச்சிட்டு வெளியே நல்லா இழுத்து டைட் பண்ணுங்கள். ஃபுல்லாக டைட் ஆனதுக்கப்புறம் அந்த சைடில் க்ரீன் கலரில் ஒரு நெட் இருக்கும், அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு அந்த சைடை நல்லா டைட் பண்ணிங்கன்னா கிளாத் உள்ளே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம இப்படி தட்டி பார்க்கும்போது நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம நீடில் வச்சு போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ ஆரி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த சர்க்கிள் அப்படியே எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஆரி ஸ்டாண்டில் இருக்க சர்க்கிளோட இது உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதை கையில் பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ நூல் வேணுமோ அந்த அளவுக்கு நூலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ அந்த சிசர், அந்த கட்டரை வச்சு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கிட்டு இப்போ 2 கார்னரும் இருக்குங்கள, அந்த 2 கார்னரையும் ஒன்றா வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதில் ஒரு முடிச்சு போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு தம் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கர்லேயும் அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு அந்த த்ரெட்டை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப தம் அண்ட் மிடில் ஃபிங்கர் கிட்ட எடுத்துகிட்டு அதை பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தம்பிலேருந்து இண்டெக்ஸ்க்கு போதில்ல, அந்த நூலை தான் ஃபஸ்ட்டு நம்ம நீடில் எடுக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த த்ரெட்டை தான் நம்ம நீடில் வழியாக இப்போ நம்ம எடுக்க போகிறோம். பேசிக் ஸ்டிச் செயின் ஸ்டிச் தான். இந்த செயின் ஸ்டிச்சை நம்ம லேர்ன் பண்ணிட்டாலே மற்ற எல்லா ஸ்டிச்சுமே ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். நான் வீக்லி 1 or 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்னல மேலே இருக்க த்ரெட்டு, இப்போ அப்படியே கையை எடுத்துகிட்டு போய் ஸ்டாண்டுக்கு கீழே வச்சுக்கோங்க. இப்போ கிளாத்தில் நம்ம ஊசி வழியாக இப்படி குத்துனதுக்கப்புறம் உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஃபிங்கர், நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அப்போ நூல் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட் இருக்க நூலை மேலே பிடிச்சி இழுத்திங்கன்னா இப்போ நாட் இப்போ அங்கே நின்னதுக்கப்புறம் ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும்தான், அதாவது டபுள் த்ரெட் மட்டும்தான் கையில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி உள்ளே இப்போ ப்ரிக் பண்ணிவிட்டு கீழே கிளாக் வைஸ் அப்படியே சுற்றிட்டு த்ரெட்டை அப்படியே மேலே எடுத்து திரும்ப குத்திட்டு கிளாக் வைஸ் திருப்பிட்டு நீடில் திருப்பி அப்படியே எடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன். கீழே நான் குத்திட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாக் வைஸ் எடுத்துகிட்டு மேலே அப்படியே நூலை எடுக்கணும். இப்போ அந்த த்ரெட்டை அப்படியே மேலே இழுத்திங்கன்னா அது அந்த நூல் அப்படியே பாருங்கள். இப்போ நான் குத்துறேன், அது பண்ண இப்போ மேலே வருது. இப்போ மேலே அப்படியே ரொட்டேட் பண்ணி அப்படியே எடுக்கணும். திரும்ப ப்ரிக் பண்ணுறேன், கீழே கிளாக் வைஸ் பண்ணுறேன், திரும்ப ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன், ப்ரிக் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன், அப்படியே மேலே எடுக்கிறேன், ப்ரிக் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன், மேலே எடுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு நமக்கு வர 2 to 3 days கண்டிப்பாக எடுத்துக்கும். நூல் கட் ஆகும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடும். பாருங்கள், கிளாக் வைஸ் எடுக்கணும், மேலே அப்படியே பிடிச்சி இழுக்கணும், திரும்ப குத்தணும், திரும்ப கிளாக் வைஸ் பண்ணணும், மேலே எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், நீடிலையும் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டிச் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும்.
இப்போ எண்டு நாட் வந்து இப்போ வந்து லேர்ன் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா 2 த்ரெட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறமா கட்டர் வச்சு அந்த எட்ஜை அப்படி கட் பண்ணிக்கோங்க. கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா அடுத்த 2 த்ரெட்டு வந்து கீழே இழுத்துட்டு வந்துடும். மேலே இருக்கிறத வந்து நீடில் வந்து இந்த லாஸ்ட்டில் இப்படி ப்ரிக் பண்ணிவிட்டு அதை உள்ளே பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த செயின் நல்லா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 3 ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரு வீக்லி 1 or 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.